கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இந்த பதம் வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி 3 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கவும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ தண்ணியும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்பு நல்லா சுருண்டு வந்துருச்சு, கொதிச்சு. இப்போ வந்து கருவாடை சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு சேர்த்துடலாம். இது ஒரு கொதி வரட்டும். கருவாடு பாருங்கள் வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் ஓரத்தில் அப்படியே மேலே இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் தூவிக்கலாம். தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக. நீங்கள் சட்டியில் செய்யும்போது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. என்ன பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஆனாலும் குழம்பு கொதிச்சிட்டே தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மூடி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அது கொஞ்சமாக மேலாப்பில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பச்சை நல்லெண்ணெய். குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துடணும். கலந்து விட்டுடலாம். இப்படி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு புளிக்குழம்பு எதாக இருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கனாக்கில் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதம் இருந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கருவாடு பாருங்கள் எல்லாமே வெந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டு.
இது வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம்னா கூட கெட்டே போகாது, வச்சு எடுத்து சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.